இந்த சன்னா மசாலா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் சன்னா எடுத்துருக்கிறேன். இது வந்து 5 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்போ சன்னாவை மட்டும் நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். கூடவே நான் தோல் எடுத்துகிட்டு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் வந்ததும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் செஞ்சுக்கலாம். ஓப்பன் செஞ்சு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சன்னாலாம் நல்லா வெந்து வந்திருக்குது. அடுத்து அடுப்பில் வானொலி வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 2 துண்டு பட்டை, கிராம்பு, மராத்தி முக்கு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். எனக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த நறுக்கின வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த பக்கம் வந்துருக்குது. அடுத்து இதில் பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிற பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துடலாம். நான் 2 மிளகாய் போல் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு போல் தட்டின பூண்டு வந்து சேர்த்துடலாம். அதே போல் நம்ம எடுத்த தக்காளியும் நல்லா பொடியாக நறுக்கி அதையுமே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம வதக்கி விட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்குது. அடுத்து இதில் மசாலா பொருளாக சேர்த்துடலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பூன் அளவில் சேர்த்துருக்கிறேன். நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறோம், சன்னா மசாலா சேர்க்க போகிறோன்றதுக்காக நான் மல்லித்தூள் கொஞ்சம் பெரிய ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது என்னுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்ச சென்னாவை உள்ளே சேர்த்துடலாம். நான் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு சென்னா தனியாக எடுத்து வச்சுட்டு மீதத்தை தான் வந்து உள்ளே சேர்க்குறேன். கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு இது கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்தப்பறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். நம்ம எடுத்துருக்கிற சென்னாக்கு தகுந்த போலவும் நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடையில் வாங்கின சன்னா மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அடுத்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்திருக்குது. இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கிற அந்த சன்னா விழுதியுமே இது கூட மேலே சேர்த்துடலாம். இப்போ எல்லாமும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு இருக்கட்டும். நல்லா ஒரு கமன்னு நல்லா ஒரு ஃப்ளேவரோட சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பட்டர் சேர்த்துருக்குறேன். பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தழையை மேலே தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான சன்னா பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு.